யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. பாத்தீங்களா, ராஜேந்திரன் உயிரோட இருக்கான். நான் இவனை ஸ்டேஷன்ல பார்த்தேன். அட ஏன் தொட்டு பாக்குற, உண்மையிலே நிஜமா நின்னுட்டு இருக்கான். வா வா நம்ம உள்ள போலாம். அட நகரங்கப்பா, முதல்ல உள்ள போவோம். நீ வாப்பா. என் சகோதரன் வந்துட்டான். ஒரு சின்ன பையன், கடுமையா உழைக்கிற கணவன். இதுதான் தீபாவோட சிறிய சந்தோஷமான உலகம். ஆனா 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாள் அவங்க வாழ்க்கையே தலைகீழா மாறிடுச்சு. அன்னைக்கு அவங்களோட கணவர் வேலைக்கு கிளம்பி போனது என்னவோ உண்மைதான். ஆனா அவர் திரும்பி வரவே இல்லை. ராஜேந்திர பத்தி எந்த தகவலும் கிடைக்கலன்றப்ப தீபா உடனடியா ஒரு சாமியாரோட உதவியை நாடினாங்க. அவரு அவங்க கணவர் இறந்துட்டதா அவங்க கிட்ட சொன்னாரு. ஆனா அவரோட சடலம் எங்க இருக்கு? இந்த கேள்விக்கு மட்டும் பதில் கிடைக்கவே இல்லை. அந்த சாமியார் சொன்னதை கடவுளோட கட்டளையை ஏத்துக்கிட்டாங்க. அவருக்கு ஒரு டாக்டருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்தாங்க. ஆனா தொலைஞ்சு போய் 5 வருஷங்கள் கழிச்சு திடீர்னு ஒரு நாள் ராஜேந்தர் வீட்டுக்கு திரும்பி வந்த உடனே தீபாவுக்கு சாமியார் சொன்ன வார்த்தைகள் மேல இருந்த நம்பிக்கை குறைய ஆரம்பிச்சது. இந்தாங்க எடுத்துக்கங்க. எங்கேயாவது இந்த மாதிரி நடந்திருக்கா? நீங்களும் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கங்க எடுத்துக்கங்க எடுத்துக்கங்க. ஏய் ராஜேந்தர், இத்தனை வருஷம் நீ எங்க இருந்த? இத்தனை வருஷம் நீ எங்கப்பா இருந்த? என்ன பண்ணிட்டு இருந்த? சொல்லுப்பா. ஐயோ அதெல்லாம் இல்லைங்க. இப்பதான் நான் வந்திருக்கான். எத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்கான். இவனை பார்த்ததுல உங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷங்கிறது தெரியும். இருந்தாலும் என்ன சொல்றேன்னா, அவன் கொஞ்சம் ஓய்வு எடுக்கட்டுமே. உங்களுக்கு ஆயிரக்கணக்கான கேள்விகள் இருக்குன்னு எனக்கு தெரியும். இனிமே அவன் நம்மளை விட்டுட்டு எங்க போறான்? உங்க கேள்விகள் எல்லாம் பொறுமையா நீங்க அவன்கிட்ட கேட்டுக்கலாம்ல. நீங்க சரியா தான் சொல்றீங்க. வா, அங்கேயே நிக்க. வா, என் கிட்ட வா. உள்ள வா, என் பக்கத்துல வா. அம்மா என்னாச்சு? ஏன் அழற? அம்மா எனக்கு அப்பாவை பிடிக்கவே இல்லை. எனக்கு அவரை பார்த்தாலே பயமா இருக்கு. இல்லப்பா, அக்கா நீங்க இவனை பாத்துக்கங்க. அழாதப்பா, ஒண்ணு இல்ல. நான் தான் அதெல்லாம் உடைச்சேன். எல்லாம் பழசாயிருச்சுல, எல்லாம் ரிப்பேர் ஆயிடுச்சு. நீங்க எதுக்காக இதெல்லாம் செஞ்சீங்க? அதாவது பழைய பொருளை வீட்டுல ரொப்பி வச்சோம்னா அப்புறம் புது பொருள் வீட்டுக்கு வராது. அதனாலதான் இதையெல்லாம் நான் உடைச்சிட்டேன். ஆனா நான் இவனுக்கு புது பொம்மை வாங்கி கொடுப்பேன். நான் தோனுக்கு புது பொம்மைங்க வாங்கிட்டு வந்து கொடுப்பேன். தோன், நம்ம 2 பேரும் ஒன்னா போலாம். நம்ம புது பொம்மை வாங்கிட்டு வரலாம். அதுவும் இவனுக்கு பிடிச்சதான் வாங்கி தரேன். அக்கா நீங்க தோனை உங்க கூடவே கூட்டிட்டு போங்க. இன்னைக்கு அவன் உங்க கூடயே தூங்கட்டும். வா, அங்கேயே நிக்கிற. பயப்படாத, என் பக்கத்துல வா. வா உட்காரு. தோன்
டோன், இந்த பையன் எங்க போனா? என்ன தீபா, என்ன ஆச்சு? டோனை காணோம். எங்க போனானே தெரியல. அவன் இன்னும் சாப்பிட கூட இல்ல. அவன் கிணத்து பக்கமா போறத நான் பார்த்தேன். கிணத்துக்கிட்டயா? டோன், கிணத்துக்கிட்ட வராதேன்னு உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன்? நான் சொன்னது உனக்கு புரியவே இல்லையா? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அம்மா, அப்பா உள்ள இருக்காரு. அவர் என்ன கூப்பிடுறாரு. என்னது? அட வா தோன், குதிச்சுடு, பயப்படாத. என்ன தோன், அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வா, குதிச்சுடு. நான் உனக்கு நீந்த கத்து கொடுக்கறேன். பயப்படாத, உனக்கு ஒண்ணும் ஆகாது. நீங்க அங்க என்ன பண்றீங்க? மனுஷன் தண்ணியில என்ன பண்ணுவான்? நீந்துவான். எனக்கு ஒண்ணும் ஆகல. இவனை குதிக்க சொல்லு, ஒண்ணும் பயப்பட வேண்டாம், நான் தான் இருக்கேன்ல. வேண்டாம், நீ குதிக்காத. இங்க என்ன நடக்குது? தீபா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? இங்க பாருங்க. அட என்னப்பா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வெளியில வா. எல்லாரும் என்கிட்ட ஏன் இதே கேள்வியை கேக்குறீங்க? ஒரு மனுஷன் தண்ணிக்குள்ள என்ன பண்ணுவான்? நீந்திட்டு இருக்கேன், எனக்கு ஒண்ணும் இல்ல. இங்க நீந்த கூடாதுப்பா. உனக்கு நீச்சல் அடிக்கணும்னா போய் குளத்துல நீச்சல் அடி. இங்க நீந்த கூடாது. வா, வெளியில வா. சரி சரி, எல்லாரும் சொல்றதால நான் வெளியே வரேன். இன்னைக்கு நான் உனக்கு நீச்சல் சொல்லிக் கொடுக்கல, ஆனா அடுத்த முறை கண்டிப்பா சொல்லிக் கொடுப்பேன். அண்ணா, இவரு ஏன் இப்படி பண்றாரு? இவருக்கு மூளையில ஏதாவது பிரச்சனை இருக்குமோ? 5 வருஷம் கழிச்சு வந்திருக்கான் இல்லையா? இங்க பாரு, அவனுடைய மனைவியா லட்சணமா நீ அவனை பத்திரமா பாத்துக்க. அவன்கிட்ட மனசு விட்டு பேசு. நல்ல நல்ல விஷயங்களை அவனுக்கு ஞாபகப்படுத்து. இதெல்லாம் செய்யறதை விட்டுட்டு கண்ட கேள்வியில கேட்டுட்டு இருக்க. போய் மூளையில பிரச்சனை இருக்குன்னு கேட்கலாமா? அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. அவன் நல்லா தான் இருக்கான். ஓகே. ஹை ஹை ஷூ ஷூ. இனிமே இந்த எலி உன்னை தொந்தரவே பண்ணாது. உட்காரு தோன். எனக்கு தண்ணி வேணும், நான் போய் குடிச்சிட்டு வரேன். எப்ப பாரு என்னை விட்டு தப்பிச்சு போக நீ ஏன் முயற்சி பண்ணிட்டு இருக்க? அவ்வளவு அசிங்கமாவா இருக்க? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. நான் உன்னை பயமுறுத்தல தோன். நான் உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்படுறேன், அவ்வளவுதான். என்கிட்ட பேசணும். இந்த வாங்கிக்க. நீ ரொம்ப கெட்டு போயிட்ட. அப்பாவுக்கு மரியாதை கொடுக்கறத நீ மறந்துட்ட.
உனக்கு ஒண்ணு ஒன்னா சொல்லி கொடுத்தாகணும். இன்னைக்கு ராத்திரி ரொம்ப நல்லா இருக்குல்ல? இப்ப போய் நீந்தினா ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு நீ என்ன சொல்ற? என்னாச்சு? என்ன நடக்குது அங்க? என்ன சத்தம்? ஒண்ணுல உன் பையன் ஒரு இலைய பார்த்து பயந்துட்டான். நான் அதை கொன்னுட்டேன். அத அடிக்கும் போதுதான் கீழே விழுந்துருச்சு. இங்க பாருப்பா, உனக்கு ஒண்ணு ஆகலையே. அம்மா, எனக்கு அப்பாவை பார்த்தாலே ரொம்ப பயமா இருக்குமா. அவர் என்கிட்ட அந்த எலிய கொன்ன மாதிரி என்னையே கொன்னுடுவேன்றாரு. அவர் என்ன மிரட்டுறாரு. இல்ல ராஜேந்திரன் ஏன் அப்படி சொல்ல போறான்? இவன் தப்பா புரிஞ்சுக்கிட்டான். பயப்படாத. இங்க பாருப்பா, அப்படி எல்லாம் பேசக்கூடாது. அவர் உன்னோட அப்பா இல்ல. உன்னோட அப்பா உன் மேல நிறைய அன்பு வச்சிருக்காரு. அவர் ஏன் உன்னை கஷ்டப்படுத்த போறாரு? உங்க அப்பா எப்போ உன்னை பாதுகாத்துக்கிட்டே இருப்பாரு. ஜில்லுன்னு இருக்கு. ஒரு மனுஷனோட உடம்பு இவ்ளோ ஜில்லுன்னு இருக்க வாய்ப்பே இல்ல. அன்னைக்கு ராத்திரி நடந்ததை நினைச்சு தீபா ரொம்பவே பயந்து போயிருந்தாங்க. இத பத்தி யோசனை செஞ்சு அவங்க ரொம்பவே குழம்பி போயிருந்தாங்க. அவங்க கணவர் ராஜேந்தரோட உடல் எதுக்காக ஐஸ் மாதிரி இருக்குதுன்னு அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அப்பதான் தீபா ராஜேந்திர கண்காணிக்கணும்னு முடிவெடுத்தாங்க. அவருக்கு அப்படி என்னதான் நடந்திருக்குன்னு தெரிஞ்சுக்க விரும்பினாங்க. தீபா நிறைய முறை அவங்க கணவர் ராஜேந்தர் தூணை முறைக்கிறத பார்த்திருக்காங்க. அந்த மாதிரி எந்த ஒரு தகப்பனும் தம் மகனை முறைக்கவே மாட்டாங்க. டேய் தம்பி, வாடா சொல்ல வா 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 வா. உனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் பாத்தியா? அட பிரசாதமா? பிரசாதம் தான், எடுத்துக்க. ராஜேந்திரா, இந்தாப்பா
பிரசாதம் எடுத்துக்க. வேண்டாம் வேண்டாம், எனக்கு பிரசாதம் எல்லாம் வேண்டாம். அட பிரசாதம் வேணாம்னு சொல்லக்கூடாது. காமாட்சி தேவியோட பிரசாதம். என் ஃப்ரெண்டு போயிருந்தான், அவன் தான் எடுத்துட்டு வந்திருந்தான். பிரசாதத்தை வேணாம்னு சொன்னா தேவியை அலட்சியப்படுத்தின மாதிரி ஆயிடும். இந்த எடுத்துக்க. இல்ல இல்ல வேண்டாம். அவ்வளவுதான். என்னாச்சு என்னாச்சு என்னாச்சுங்க? என்னப்பாச்சு? இருங்க, நான் தண்ணி கொண்டு வரேன். இவனுக்கு என்னாச்சு? தெரியலையே. இவன் சாப்பிட்ட பிரசாதம் வந்துருச்சே. இது நல்லதுக்கு இல்லம்மா. வீட்டுல ஒரு பூஜை செஞ்சிடலாம். வேண்டாம், இந்த வீட்டுல பூஜை நடக்க கூடாது. ஆனா வீட்டோட அமைதிக்காக பூஜை செஞ்சே ஆகணும். நீயும் ரொம்ப வருஷம் கழிச்சு வந்திருக்கல்ல, கடவுளுக்கு நன்றி சொல்லிதானப்பா ஆகணும். வேண்டாம், எல்லாரும் நான் சொல்றத கவனமா கேட்டுங்க. நான் இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டுல எந்த பூஜையும் நடக்காது. எதுக்கு? நீ எதுக்காக இவ்வளவு கோவப்படுற? நான் எதுவும் தப்பா சொல்லலையே ராஜேந்திரா. இன்னைக்கு வரைக்கும் நீ என்கிட்ட இந்த மாதிரி பேசினதே இல்லையே. ராஜேந்திரன், இந்தாங்க தண்ணி. இவருக்கு என்னாச்சு? ராஜேந்திரனுக்கு இன்னும் உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன். வாந்தி வேற எடுத்துட்டானே. டாக்டர்கிட்ட காமிச்சிடலாம். சார், இப்ப நீங்க போங்க. உங்களை தான் சார் சொல்றேன். வாப்பா உள்ள போங்க சார். ராஜேந்திரன் பா. நீங்க எங்கே இருங்கம்மா. ஒரு பேஷண்டோட ஒரு ஆள் தான் உள்ள அனுப்ப முடியும். நீங்க இங்கே உட்காருங்கம்மா. உங்க கேஸ் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. எனக்கு என்னவோ அம்னீஷியா மாதிரி இருக்கு. உங்களுக்கு ஏதாவது ஆக்சிடென்ட் ஆச்சா? சொல்லுங்க. அதனால உங்களுக்கு பழசெல்லாம் மறந்து போச்சா? இல்ல, அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. ஒருவேளை உங்களுக்கு அந்த சம்பவம் ஞாபகம் இல்லையோ என்னமோ. இருந்தாலும் உங்களுக்கு எல்லாரையும் அடையாளம் தெரியுதுல்ல? டாக்டர் முன்ன மாதிரியே தான் இருக்கான். இல்லையே, இது ஒரு ரேர் கேஸ் மாதிரி இல்ல இருக்கு. இவருக்கு இந்த 5 வருஷத்துல என்னாச்சுன்னு ஞாபகமே இல்லையே. ஆனா மீதி எல்லாம் ஞாபகம் இருக்குன்றாரு. சரி, அப்படி போய் டேபிள்ல படுங்க. நான் இப்ப உங்களை தரவா செக் பண்ணிடுறேன். வாங்க வாங்க. இந்த வரும் சார். வா. இரு இரு இரு. எதுக்கும் பயப்படாத. நான் உன்னோட பல்ஸ் மட்டும் தான் செக் பண்ண போறேன். உங்க உடம்பு ஜில்லுன்னு ஆயிட்டே இருக்கு. ரொம்ப ஐஸ் கோல்ட் ஆயிட்டீங்க. இவ்வளவு கம்மி டெம்பரேச்சர் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. உனக்கு ஏதோ பெரிய ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி தோணுது. சரி இரு, கொஞ்சம் உங்க வாயை துறங்க. நல்லா துறங்க.
என்ன நீ தொடாத, போதும். ராஜேந்திரா, ராஜேந்திரன், எனக்கு தெரிஞ்சு இவன் மனுஷனே கிடையாது. இவன் கண்டிப்பா மனுஷனே கிடையாது. மென்டல் ப்ராப்ளம்னு நான் நினைக்கிறேன். டாக்டருக்கே ஒண்ணுமே புரியல, என்னவா இருக்குன்னு என்கிட்டயே கேக்குறாரு. சரி, நம்ம ஒரு வேலை பண்ணலாம். ராஜேந்திரனை நம்ம வெளியூர் கூட்டிட்டு போலாம். ஏன்னா வெளியூர்ல வைத்தியம் நல்லா பார்ப்பாங்க. எங்க கூட்டிட்டு போனாலும் ஒரு பிரயோஜனமும் இல்ல. எவ்வளவு தூரம்? அங்க உள்ள டாக்டர்ஸால கூட ஒண்ணும் பண்ண முடியலனா? நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறதெல்லாம் வேண்டாம். பேசாம இவரை நம்ம சாமியார் கிட்ட கூட்டிட்டு போய் காமிக்கலாம். ஆனா சாமியார் என்ன பண்ணுவாரு? வணக்கம் நித்ய பாபண்ணா. வணக்கம். வாங்க 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 வாங்க, உட்காருங்க. இல்ல ரொம்ப நன்றி. நான் இங்கேயே நின்னுக்கிறேன். உங்கள்ட்ட ராஜேந்திரோட வேற போட்டோ இருக்கா? போட்டோ? ஏன், என்னாச்சு? அன்னைக்கு நீங்க எடுத்தீங்கல்ல, எங்க எல்லாரையுமே எடுத்தீங்களே? ஆமா, அன்னைக்கு எடுத்தேன். ஆனா அந்த போட்டோ கொஞ்சம் கூட சரியாவே வரல. நான் அதை டெவலப் பண்ணனா அது கெட்டே போச்சு. இங்க பாருங்க. மத்தவங்க இதுல நல்லா இருக்காங்க. ஆனா ராஜேந்தர் உருவம் மட்டும் தான் இப்படி ஆயிடுச்சு. என்னோட லென்ஸ்ல தான் ஏதோ பிரச்சனைன்னு எனக்கு தோணுச்சு. உடனே லென்ஸை நான் செக் பண்ணேன். ஆனா என் லென்ஸ் எல்லாம் கரெக்டா இருந்தது. என்னாச்சுன்னு எனக்கு தெரியல. அதான் இன்னொரு போட்டோ வாங்கிட்டு போகலாம்னு வந்தேன். என்கிட்ட நேர வர இப்ப கம்மியா இருக்கு. அதனாலதான் மறுபடியும் ஒரு போட்டோ எடுத்து அதை டெவலப் பண்ணி பிரஸ்ல கொடுக்க டைம் இல்ல. அதனால அவருடைய போட்டோ ஒண்ணு கிடைச்சிச்சுன்னா நான் பிரஸ்ஸுக்கு பிரிண்டிங்க்கு கொடுத்துருவேன். நீங்க வேணா ஒரு வேலை பண்ணுங்க, போட்டோவே போடாதீங்க. இன்னும் சொல்ல போனா இந்த நியூஸையே நீங்க போட்டுறாங்க. அந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியாதுன்னா, ஏற்கனவே நியூஸ் பிரிண்ட்டுக்கு போயிருச்சு. இப்போ போட்டோவை பிரஸ்ல கொடுக்க வேண்டிய வேலை மட்டும் தான் இருக்கு. இப்பதான் நான் ராஜேந்திரனும் அவர் பையனும் வெளியில போறத பார்த்தேன். கூப்பிடலாம் நினைச்சேன், ஆனா அவங்க போயிட்டாங்க. அதனாலதான் இங்க வந்தேன். டோனர் ராஜேந்திரோட பாத்தீங்களா? ஆமா. முதல்ல போய் அவங்க 2 பேரையும் தேடணும். தேடணுமா? என்ன சொல்றீங்க? எங்கயாவது வெளியே போயிருப்பாங்க, திரும்ப இங்க தானே வர போறாங்க. இல்ல இல்ல, நீங்க கொஞ்சம் வாங்க. நீங்க அவரை எங்க பாத்தீங்கன்னு மட்டும் சொல்லுங்க. வாங்க. வர்றேம்மா. இந்த பையன் எங்க போனானே தெரியலையே. ராஜேந்திரன் ஒரு பையனும் இந்த பக்கம் போறதுதான் நான் பார்த்தேன். அப்படியா? வாங்க. டோன், 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 இங்க பாருங்க. நீங்க ராஜேந்திரன் தோனி எங்கேயாவது பாத்தீங்களா? இல்லையே. எங்க போயிருப்பாங்க? வாங்க. டோன், டோன், டோன். அக்கா, அக்கா, நீங்க தோனி எங்கேயாவது பாத்தீங்களா? இல்லம்மா, பாக்கல. ராஜேந்திரையாவது எங்கேயாவது பாத்தீங்களா? இல்ல, நான் யாரையும் பாக்கல. எங்க போயிருப்பாங்க? நான் பார்த்தேன் ஆண்டி. எங்க பார்த்த? அந்த பக்கமா தான் போனாங்க. அந்த பக்கமா? வாங்க. டோன், என்னங்க? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டோன் எங்க? டோன், டோன், மா. டோன், டோன், உனக்கு ஒண்ணும் ஆகலையே? நான் நல்லாதாமா இருக்கேன். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நானும் அப்பாவும் கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தோம். முதல்ல அவரு bowling பண்ணாரு, நான் பேட்டிங். நான் இந்த பால் அடிச்ச ஷாட்ல பால் தண்ணில விழுந்துடுச்சு. அவர் அதை தேட போயிட்டாரு. நீ ஏன் இப்படி பயந்து போயிருக்க? நீ என்ன நினைச்ச? நான் தண்ணியில என்ன பண்ண போறேன்? ஒண்ணும் இல்ல, வாங்க. டோன்,
நான் இன்னைக்கு பேட்டிங்கே பண்ணல, ஆனா அடுத்த முறை கண்டிப்பா விளையாடுவேன். அண்ணா ஒரு நிமிஷம். சொல்லுப்பா, என்னாச்சு? தேவேந்திரனுடைய உடம்பு எப்படி இருக்கு? கொஞ்சம் கொஞ்சமா குணமாயிட்டு வராரா இல்லையா? அவருக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். தீபாவை பார்க்கணும்னு கூப்பிடுறாரு. தீபாவை பார்க்கணுமா? சரி, நான் கொஞ்ச நேரத்துல கூட்டிட்டு வரேன். கையோட கூட்டிட்டு வான்னு சொன்னாரு. அவர் உடல்நிலை ரொம்ப மோசமா இருக்குன்னு சொன்னாரு. இப்பவே பார்க்கணுமா? ஆனா தீபாவை ஏன் பார்க்கணுமா? என்னவோ பிரச்சனை ரொம்ப பெருசா இருக்கும் போல இருக்கு. நான் போய் பார்த்துட்டு வரேன். இருப்பா. வாங்க. வாப்பா. தீபா வந்துட்டா. பரவாயில்ல, நீங்க படுத்துக்கங்க. நான் இங்கதான் இருக்கேன். நீங்க ஏதோ பேசணும்னு சொன்னீங்களாமே? ஆமா ஆமா, உங்ககிட்ட நான் ஒண்ணு பேசணும். நான் என்னோட கடைசி நேரத்துல உன்னை எதுக்காக கூப்பிட்டேன்னா, நான் உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணுமா? இல்ல இல்ல, உதவியெல்லாம் எதுவும் தேவையில்லை. ஆனா உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும். நான் செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் தேடணும். என்னோட முடிவு நெருங்கிடுச்சு. 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் ராஜேந்தர பணத்தை எடுத்துக்கிட்டு தனியா வர சொன்னேன். அவன் கிட்ட நான் ஒரு இடம் இருக்குன்னு சொன்னேன். அதுல இன்வெஸ்ட் பண்ணா நல்லா இருக்கும்னு சொன்னேன். நிறைய லாபம் கிடைக்குன்னு சொன்னேன். அவனும் பணத்தை எடுத்துக்கிட்டு வந்துட்டான். ஆனா நான் அவனை என்ன? நான் அவனை கத்தி எடுத்து வயித்துல குத்திட்டேன். அது மட்டும் இல்லாம அவன் இறந்துட்டானான்னு நான் உறுதியை செஞ்சுக்கிட்டேன். என் கையாலே அவன் கழுத்து நெரிச்சு கொன்னுட்டேன். அவன் நிச்சயமா இறந்துட்டான். அவன் எப்ப திரும்பி வந்தானோ அப்பத்திலிருந்து என் பயம் என்ன கொன்னு உள்ள தின்னுகிட்டே இருந்தது. அதனாலதான் என் நிலைமையும் இப்படி ஆயிடுச்சு. நான் கொஞ்ச நாள்ல செத்துருவேன். ஆனா நான் சாகறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல வேலையை செய்யணும்னு நினைக்கிறேன். இதனால என் பாவம் கொஞ்சம் குறையலால. நீ அவனோட வயித்தை பாரு. வயித்துல கத்தி குத்து அடையாளம் இருக்கான்னு பாரு. இல்லனா தழும்பு ஏதாவது இருக்கான்னு பாரு. நான் உன்னை பயமுறுத்துறதுக்காக சொல்லல. என்னோட விருப்பம் எல்லாம் நீயும் தோனுவும் 2 பேரும் பாதுகாப்பா இருக்கணுங்கிறது தான். உனக்கு என் மேல கோபம் இருந்தா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு.
அவர் வயித்துல எந்த அடையாளமும் இல்ல. அப்படி பார்த்தா அவர் என் கணவரே இல்ல. எதுக்கும் இன்னொரு தடவை பாக்குறேன். அந்த ராஜேந்திரோட உடம்புல அந்த தழும்பு இல்லைன்னா கண்டிப்பா தீபாவுக்கு ஒரு விஷயம் ஆறுதலா இருந்திருக்கும். அது அந்த நபர் அவங்களோட கணவர் இல்லைன்றதுதான். ஆனா அந்த தழும்பை பார்த்த உடனே இவங்க நம்பிட்டாங்க. பயத்துல அவங்க உடல்நிலை ரொம்ப மோசமா இருந்தது. அவங்க கிட்ட வேற எந்த பதிலும் இல்லை. அந்த சாமியார் தான் அவங்களுக்கு உதவணும்னு அவரை நம்பிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க கணவருக்கு என்ன ஆச்சுன்னு அவரால் மட்டும்தான் சொல்ல முடியும். நான் இங்க ராஜேந்திர அழைக்க விரும்புறேன். ராஜேந்திர குப்தா, நீ இந்த கிராமத்தை சேர்ந்தவன் தானே? இந்த ராஜேந்திர குப்தாவை யாராவது என்கிட்ட கொண்டு வந்து சேர்க்க முடியுமா? எந்த ஆத்மாவாலையும் அவனை இப்ப என்கிட்ட கொண்டு வந்து சேர்க்க முடியுமா? நான் வந்துட்டேன். என்கிட்ட நீங்க என்ன விரும்புறீங்க? இவர் நிஜமாவே திகில் தரங் ராஜேந்திர குப்தாவா? நான் தான் அது. நீங்க இங்க இருக்கீங்கன்னா அப்போ வீட்ல இருக்கிறது யாரு? அது என்னோட உடம்பு மட்டும்தான். என் ஆத்மா இங்கதான் இருக்கு. எனக்கு முக்தி வேணும். அப்படின்னா என்ன 5 வருஷத்துக்கு முன்னாடி கொன்னுட்டாங்க. ஆனா என்னோட இறுதி சடங்கு நடக்கவே இல்லை. என்னோட உடம்பு தப்பானவங்க கையில போய் மாட்டிக்கிச்சு. 5 வருஷமா என்னோட உடம்பு இங்க அங்கன்னு அலைஞ்சுகிட்டே இருக்கு. எனக்கு இப்ப முக்தி வேணும். அப்படின்னா உங்க உடம்புல இருக்கிறது யாரு? யாருக்கு நீங்க கட்டுப்பட்டு இருக்கீங்க? அந்த ஆத்மா என்ன சொல்லுச்சு? அது ஒரு சக்தி அவரோட உடம்ப கட்டுப்பாட்டில் வச்சிருக்கான். வீட்ல ஏதாவது சின்ன பையன் இருக்கானா? ஆமா, என் பையன் இருக்கான். நம்ம கிட்ட நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு. என்ன என்ன சொல்றீங்க நீங்க? வாங்க. ஒரு பிரச்சனையும் இல்லையே, சொல்லுங்க. அந்த சக்தி தண்ணியில இருக்கிற ஒரு பயங்கரமான கெட்ட சக்தி. அது இறந்து போன ஆவிங்க உடம்புக்குள்ள போயிட்டு அதை கலங்கமாக்கிடும். அதனால இறந்த மனிதன் ஒரு நடமாடும் பிணமா மாறிடுவான். அவனை யாராலும் கொல்ல முடியாது. கஷ்டம், வேதனை, வலி இதெல்லாம் தர துஷ்ட சக்தி அது. அது எப்பவுமே வயசு பசங்களோட உடம்ப தேடிக்கிட்டே இருக்கும். எனக்கு அப்பாவை பிடிக்கவே இல்ல. பார்த்தாலே பயமா இருக்கு. அதை யாராலையும் கொல்ல முடியாது.
அதிகபட்சமா ஒரு 5 வருஷம் அது தன்னோட கட்டுப்பாட்டுல அந்த உடம்ப வச்சுக்கும். அதுக்கப்புறம் அது ஒரு புது உடம்ப தேட ஆரம்பிக்கும். அதனாலதான் சொல்றேன், உங்க பையனோட உயிர் ஆபத்துல இருக்கு. நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. இப்ப நம்ம ஒரு நிமிஷம் கூட வீணடிக்க கூடாது. நான் எல்லா ஏற்பாட்டையும் செஞ்சுட்டேன். இப்ப எனக்கு இன்னும் ஒரே ஒரு பொருள் தான் தேவை. தேவையா? என்ன தேவை? எனக்கு இப்ப ஒரு உடம்பு வேணும், அதுவும் சேவலோட உடம்பு. சேவலா? அது எதுக்கு? அந்த துஷ்ட சக்திய நாம சேவலுக்குள்ளதான் அடைக்க முடியும். இதை விட்டா இப்ப நமக்கு வேற வழியே இல்லவே இல்லை. டோன், 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 நீ எங்க இருக்க? டோன், உங்களுக்கு என்னாச்சுங்க? என்னங்க ஆச்சு? டோன், டோன், என்னங்க என்னாச்சுங்க? எங்கே இல்லையே. இந்த பையன் எங்க போனா? உங்களுக்கு என்னாச்சு? எழுந்துருங்க, எழுந்துருங்க. நீங்க பயப்படாதீங்க. இங்க பக்கத்துல தண்ணி இருக்கிற இடம் ஏதாவது இருக்கா? ஆறு இல்ல குளம்? இங்க கொஞ்ச தூரத்துல ஒரு ஆறு இருக்கு. அங்கதான் ராஜேந்திரன் நீந்த போவாரு. வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க, உடனே நம்ம போயாகணும். என்ன இந்த உடம்பை விட்டு போக சொல்லி கட்டாயப்படுத்த முடியாது. இந்த உடம்பு என்னோடது. இந்த உடம்பு விட்டு நான் போக மாட்டேன், நான் போக மாட்டேன், நான் போக மாட்டேன். Don't.
அம்மா நான் அந்த துஷ்ட சக்தியை சேவலோட உடம்புல அடைச்சி காட்டுல புதைச்சிட்டேன். 5 வருஷமா இந்த உடம்புல இருந்திருக்கு. இதுக்கு இந்த தண்டனை தேவைதான். எல்லாம் சரியாயிடும். நடந்த எல்லாத்தையும் மறந்துருங்க. ஆனா உங்க கணவரை மறந்துடாதீங்க. உடம்பு செத்துரும், மண்ணோட மண்ணா கலந்துரும், ஆத்மா அப்படியே தான் இருக்கும். இப்ப உன் கணவரோட ஈம சடங்குகளை விதிமுறைப்படி செய்யுங்க. அப்பதான் அவரோட ஆத்மா முக்தி அடையும். தீபாவும் அவங்க குடும்பமும் ராஜேந்தரோட இறுதி சடங்கு செஞ்சாங்க. சடங்குகளை விதிமுறைகளோட சரியா செஞ்சாங்க. அந்த ஈமச் சடங்குகளை செஞ்சதுக்கு அப்புறம் அவரோட அஸ்திய நதியில கரைச்சிட்டாங்க. ஏன்னா அப்பதான் ராஜேந்தரோட ஆத்மாவுக்கு சாந்தி கிடைக்கும். நம்ம நாட்டுல மட்டும் தினந்தோறும் கிட்டத்தட்ட 1000 பேர் தொலைஞ்சு போய்கிட்டே இருக்காங்க. நமக்கு அவங்கள பத்தின தகவலும் கிடைக்கிறது இல்ல, அவங்களோட சடலமும் கிடைக்கிறது இல்ல. அவங்களுக்கு அப்படி என்னதான் நடந்திருக்கும்? அவங்க எங்க காணாம போயிடுறாங்க? அவங்களோட சடலம் அப்படி எங்க தான் போகுது? அதனால தான் இந்த மாதிரி சக்திகள் உண்மையிலேயே நம்மளை சுத்தி இங்க எங்கேயாவது இருக்குன்றத நம்புறாங்க. அந்த சக்திகள்னால தான் புதிரா வித்தியாசமா இருக்கிற சம்பவங்கள் நம்ம நாட்டுல நடந்துகிட்டே இருக்கு. அது தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கும். நம்மளோட பேரனாமல் எக்ஸ்பர்ட் தீனு சந்தல் என்ன சொல்றாங்கன்னா, யாராவது தண்ணியில மூழ்கி இறந்தாங்கனாலோ இல்ல இறந்ததுக்கு அப்புறம் அவரோட உடம்ப தண்ணிலேயோ இல்ல தண்ணிக்கு பக்கத்துல எங்கேயாவது போட்டிருந்தாலோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஈம சடங்குகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இருக்காது. அதனால இந்த ஆத்மாக்களுக்கு முக்தி கிடைக்காததுனால அந்த கோபத்தினால மக்களுக்கு தீமைகளை செய்ய அது முயற்சி செய்யுது. அந்த துஷ்ட சக்திகள் வேற யாரும் இல்ல, ரொம்ப பழமையான ஆத்மாக்கள் தான். அந்த துஷ்ட சக்திகள் உயிரோடு இருக்கிறதுக்காக இறந்து போனவங்களோட உடலை அது தேடுது. அந்த உடலுக்குள்ள அது நுழைஞ்சு அதை தன் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்குது. இந்த துஷ்ட சக்திகளுக்கு குழந்தைகள் ஈஸியா இரையாயிடுறாங்க. ஏன்னா அவங்களோட உடம்புக்குள்ள போகிறதுக்கு இதுகளுக்கு ரொம்ப சுலபமா இருக்கும். இந்த துஷ்ட சக்திகளை பத்தி நம்ம புராணங்கள், அதாவது குரு சரித்திர கதைகள்ல கூட நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இன்னொருத்தரோட இறந்த உடம்புல இருந்து அந்த துஷ்ட சக்திகளுக்கு முக்தி அளிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா அது இன்னொரு மனிதனை கொன்னு அந்த உடம்புக்குள்ள புகுந்துடும். அதனால தான் இந்த துஷ்ட சக்திகளுக்கு முக்தி கொடுக்கிறது ரொம்ப கஷ்டமான காரியமா இருக்கு. பயத்தின் உச்சகட்டம்.